மனிதனுக்கு பயப்படக்கூடாது. கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது அவர் உயர்ந்த அடைக்கலத்திலே நம்மை வைப்பார் என்று நாம் பார்த்தோம். யோபு பல சூழ்நிலையிலையும் அவர் வியாதியாக இருந்த போதும் எல்லாவற்றையும் இழந்த போதும் நம்பிக்கை விடவே இல்லை. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி அவர் நம்பினார். இந்த நம்பிக்கையிலே ஆண்டவர் அவரை இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்து கர்த்தர் உயர்த்தினார் என்று நாங்கள் பார்க்கிறோம். இரண்டாவதாக எளியவனை உயர்த்துகிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்தி ஆசீர்வதிக்கக்கூடிய ஆண்டவர். நாங்களும் எந்த சூழ்நிலையிலையும் பெருமைப்படாமல் தாழ்மையோடு இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஆண்டவரே, இன்னுமாக எங்கள் கொடுத்திருக்கிற பணியிலே, வேலையிலே, ஊழியத்திலே கவனமாய் இருக்கவும், கொடுக்கப்பட்ட வேலையை உண்மையும் உத்தமமாய் செய்யவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும் போது கர்த்தர் எங்களை உயர்த்துவராக இருக்கிறேன் என்பதை குறித்தும் மிகவும் தெளிவாக ஆண்டவர் எங்களோடு கூட பேசியிருக்கிறீங்கப்பா. இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். செய்து கொடுத்த அருமையான உடைய மகனை இந்த களத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஆசீர்வதிங்கப்பா. நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் கட்டையிடுங்க. ஊழியத்திலே இன்னும் எடுத்து பயன்படுத்துங்கப்பா. குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, சபையாராக நாங்கள் வாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வருடம் நல்ல ஒரு ஆண்டாக, செல்வ செழிப்புள்ள ஆண்டாக அவருக்கு அமையக்கூடியான ஒரு பாக்கியத்தை தரப்படியாக ஜெபிக்கிறோம். சபையாருக்காக ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளிலிருந்து முதியோர் வரைக்கும் இந்த காலத்திலே அர்ப்பணித்து ஜெபி